தலைப்பு: ஆதாம் முதல் சீயோன் வரை. இளைய வயதினருக்கான ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலான வேதம். பக்கம் 141. பாடம் 71. தலைப்பு: இனி மாம்சம் அல்ல. ஆதார வசனம்: யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலேயே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். தன்னுடைய சகோதரர்கள் எளிதில் இயேசுவின் காட்சியை நம்பிவிட்டார்கள் என்று அப்போஸ்தலனாகிய தோமா நினைத்தார். இதை விசுவாசிக்க இன்னும் சில ஆதாரங்கள் தேவை என்பதை உணர்ந்ததால் அவர் இயேசுவின் காயப்பட்ட கரங்களையும் ஈட்டி பாய்ந்த விலாவையும் தொட்டு பார்த்தால் மட்டுமே நம்புவதாக கூறினார். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சீஷர்கள் நம்ப வேண்டியது மிகவும் அவசியமாக இருந்தது. ஏனென்றால் இதுவே அவர்கள் கொண்ட விசுவாசத்தின் அடிப்படையாகும். அநேக சீஷர்கள் இயேசுவின் குரலினாலும் அப்பம் பிட்ட விதத்தையும் ஜெபிப்பதையும் கண்டு இயேசு தங்களோடு இருப்பதை உணர்ந்தார்கள். அனைவரும் கூடி வந்திருக்கும் ஒரு மாலையில் திடீரென்று இயேசு அங்கு காணப்பட்டு, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த முறை அவர்கள் அறிந்திருந்த இயேசுவை போல் காணப்பட்டார். தன்னை தொட்டு பார்க்கும்படி சொன்னார். மேலும் அவர்களோடு புசித்தார். இயேசு அவர்களுக்கு அநேக வசனங்களையும் தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல்களையும் விவரிக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் செய்த அற்புதங்கள் மற்றும் அவருடைய மரணத்தின் நோக்கத்தையும் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 33 முதல் 48 வசனங்கள். இயேசு தன்னை விசுவாசிக்கும்படி தோமாவிடம் கேட்டுக்கொண்டார். ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் விசுவாசிப்பவர்கள் பாக்கியவான்கள் என்றும் சொன்னார். உயிர்த்தெழுந்த அன்று 3 முறை சீஷர்களுக்கு இயேசு தரிசனமானார். மேலும் அடுத்த 39 நாட்களில் 5 முறைகளுக்கு மேல் அவர் தரிசனமானார். இயேசு உண்மையில் உயிர்த்தெழுந்தது ஆவியின் சரீரத்தில், மிகவும் உயர்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறார் என்பதை உணர்ந்தார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யூதாஸ் துரோகியாக இருந்ததினால் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாக இருக்கும் உரிமையை இழந்தான். இயேசுவை உண்மையாக பின்பற்றுபவர்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கலாம். ஏனென்றால் சகல ஜாதிகளுக்கும் ராஜ்யத்தின் நற்செய்தியை போதிக்க அனுப்பப்பட்டார்கள். ஆனால் இவர்களில் 12 பேர்கள் விசேஷமாக தேர்வு செய்யப்பட்டார்கள். சவுல் யூதாஸின் இடத்தை பிடித்தார். பெந்தகோஸ்தேவிற்கு பின் இயேசு தன்னுடைய பிதாவினிடத்திற்கு சென்றார். சவுல் தமஸ்குவுக்கு போகும் வழியில் மகிமையடைந்த இயேசுவை கண்டார். அந்த மகிமையும் பிரகாசமும் அவரை பார்வையிழக்க செய்தது. அதற்கு பின் அவர் பவுலாக மாறினார். மற்றொரு தரிசனத்தில் ஆண்டவர் அனனியாவுடன் பேசி, தமஸ்குவில் உள்ள சீஷன் சவுலிடம் சென்று, நீர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொல்ல சொன்னார். அனனியா சவுலுடன் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் கண்களிலிருந்து செதில்கள் விழுந்த பின் அவர் பார்வையடைந்தார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கிறிஸ்துவை முற்றிலுமாக அழிக்க அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்த சவுல் இப்பொழுது தன்னுடைய ஜீவனை இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க ஆயத்தமானார். இயேசுவின் விழாவில் உள்ள காயங்களில் என் கைகளை போட்டால் மட்டுமே நான் இயேசுவை விசுவாசிப்பேன் என்று தோமா சொன்னார். பாடம் 72. தலைப்பு: பெந்தகோஸ்தே ஓய்வு. ஆதார வசனம்: அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் நிரம்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பழைய யூத பிரமாணத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு 50 வருடங்களுக்கு பின் ஒரு யூபிலி ஆண்டு அனுசரிக்கப்பட்டது. 50வது ஆண்டு விழா. அந்த வருடம் அடிமைகள் விடுதலை பெற்றார்கள். வீடுகள், நிலங்கள் உரிமையாளர்களிடம் திரும்ப கொடுக்கப்பட்டது. மேலும் விதைப்பு நிறுத்தப்பட்டு நிலத்திற்கும் ஓய்வு கொடுக்கப்பட்டது. பஸ்காவிற்கு 2 நாட்களுக்கு பின் நடக்கும் இந்த 50வது நாளின் முதற் பலன்கள் சேர்க்கப்படும் என்று லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனங்கள் குறிப்பிடுகிறது. தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிழும் நாளாக இருந்தது.
பின் அது பெந்தகோஸ்தே என்று அழைக்கப்பட்டது. எவ்வேழு வருடங்களுக்கு 7 × 7 49 வருடங்களுக்கு பின் ஒரு யூபிலி ஆண்டு வருவது போல எவ்வேழு வாரங்களுக்கு பின் ஒரு யூபிலியின் நாள் பெந்தகோஸ்தே நாள் வரும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின் 11 அப்போஸ்தலர்களும் உன்னதமானவரின் வல்லமையை பெறும் வரை எருசலேமில் காத்து கொண்டிருக்க கட்டளை பெற்றார்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க இந்த 11 பேரும் ஆண்டவரின் விசேஷமான பிரதிநிதிகளாக இருந்தார்கள். இங்கு கூடியிருந்தவர்கள் மேல் பெந்தகோஸ்தே ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியாக ஊற்றப்பட்டது. இது பிரிந்த அக்கினி நாவுகள் போன்றவைகள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் அமர்ந்தது. பலத்த காற்றின் சத்தத்தோடும் அக்கினியைப் போல் இறங்கி சீஷர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். இது சபையின் வளர்ச்சியின் தொடக்கமாக இருந்தது. ஆதாமுக்காக இயேசு தன்னை பலியாக கொடுத்து விட்டார். இப்பொழுது தேவன் அதை அங்கீகரித்ததினால் அவருடைய இரத்தம் சபையாக மாறக்கூடியவர்களுக்கு பயன்பட வேண்டும். முதலில் தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதற்கு காத்திருந்தார். அப்போஸ்தலர்கள் யூதாசுக்கு பதிலாக ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் மத்தியாசை தேர்வு செய்திருந்தாலும் பின் வந்த நாட்களில் தேவன் பவுலை தெரிந்து கொண்டார். இந்த 12 புதிய எருசலேமின் 12 அஸ்திபார கற்களாக இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21 2-14 அதற்கு பின் ஒருவரும் தேர்வு செய்யப்படவில்லை. பெந்தகோஸ்தே நாளின் போது சீஷர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். பாடம் 73. தலைப்பு: பெந்தகோஸ்தே நாளின் போதனை. ஆதார வசனம்: யோயேல் 2 ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்ததினால் அவமானம் அடைந்த துரோகியான அப்போஸ்தலன் யூதாஸ் காரியோத் நான்று கொண்டு செத்தான். பவுல் யூதாசுக்கு பதிலாக தேர்வு செய்யப்படும் வரை 11 அப்போஸ்தலர்கள் மட்டுமே இருந்தார்கள். எருசலேமில் அந்த 11 மற்றும் அநேகருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது. கிறிஸ்தவ சபையை தொடங்குவதற்கு அநேக அற்புதமான வரங்களை பெற்றார்கள். அநேக இடங்களில் ஜனங்கள் அனைவரும் புரிந்து கொள்ளத்தக்கதாக போதிக்கும்படி இந்த தாழ்மையுள்ள கிறிஸ்தவர்களுக்கு அநேக மொழிகளை பேசும் வரத்தை தேவன் கொடுத்தார். அங்கு வந்திருந்த ஜனக்கூட்டம் கலிலேயர்கள் தங்களுடைய ஜென்ம பாஷையில் பேசுவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இயேசுவின் சீஷர்கள் வரக்கூடிய காரியங்களை முன்னறிவித்து வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி முடவரை குணப்படுத்தி சில நேரங்களில் மரித்தோரையும் உயிர்ப்பித்தார்கள். இரட்சகராகிய இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததினால் உலகம் முழுவதும் அவருடைய ராஜ்யத்தில் ஜீவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை பெறுவார்கள் என்று ஜனங்களுக்கு போதித்தார்கள். அக்காலத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். இருந்தாலும் அப்போஸ்தலர்கள் மட்டுமே தேவனால் விசேஷமாக பயன்படுத்தப்பட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். மத்தேயு 16 இந்த கட்டளை முதலில் அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த அப்போஸ்தலர்கள் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருந்தார்கள். அவர்கள் பேசின வார்த்தைகளும் எழுதின எழுத்துக்களும் அதிகாரப்பூர்வமாக இருந்தது. தேவனுடைய வழிநடத்துதலில் அப்போஸ்தலர்கள் சபையை சரியாக நடத்தினார்கள். இந்த கட்டளைகள் 12 பேர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது. மற்ற யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. மத்தேயு 16 ராஜ்யத்தின் திறவுகோல்கள் பேதுருவிடம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் கதவுகளை திறக்க பேதுரு பயன்படுத்தின அடையாளமான திறவுகோலை இது குறிக்கிறது. முதலில் இதை யூத ஜாதிக்கு பயன்படுத்தினார். இயேசு மரித்து 3½ வருடங்களுக்கு பின் அவர் 2ஆம் திறவுகோலை பயன்படுத்தி புறஜாதிகளுக்கு கதவை திறந்தார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினரான முதல் புறஜாதி கொர்நேலியு ஆவார். புதிய சபைக்கு அப்போஸ்தலர்கள் விசேஷமான வழிகாட்டிகளாக கொடுக்கப்பட்டார்கள். பாடம் 74. தலைப்பு: அப்போஸ்தலர் பவுல். ஆதார வசனம்:
அப்போஸ்தலர் 9:15. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். சபை வேகமாக வளர்ந்ததினால் சகோதரர்களின் தேவைகளுக்காகவும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளவும் கண்காணிகள் தேர்வு செய்யப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 6:1-6. தேவனுடைய வல்லமையையும் கிருபையையும் முழுமையாக பெற்ற ஸ்தேவான் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியில் செய்தார். அப்போஸ்தலர் 6:8. அவருடைய விசுவாசத்தினால் அவர் கல்லெறியப்பட்டார். அவர் கல்லெறியப்படும் பொழுது சவுல் எனும் வாலிபன் சாட்சிக்காரர்களுடைய வஸ்திரங்களை வைத்துக் கொண்டு அங்கு நின்றான். ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக மரித்தார். இயேசுவை நேசித்து அவரை பற்றி போதிப்பவர்களை கல்லெறிந்து கொள்ளுவதும் சிறையில் அடைப்பதும் தேவனுக்கு செய்யும் தொண்டு என்று சவுல் நினைத்தான். தான் செய்யும் அனைத்து காரியங்களிலும் சவுல் உத்தமனும் பக்தி வைராக்கியமும் கொண்டிருந்தான். இது தேவ சித்தம் என்று எண்ணினான். இப்படி செய்வது தேவனுடைய சித்தம் என்று நினைத்தான். தமஸ்குவுக்கு போகும் வழியில் இயேசு சவுலுக்கு எதிர்பட்டு அவன் செய்வது அனைத்தும் தவறு என்றும் தேவனுடைய உண்மையான போதனைகளை கடைபிடிப்பதினால் கிடைக்கும் ஸ்லாக்கியத்தையும் எடுத்துரைத்தார். சவுலின் இருதயம் செம்மையாக இருந்ததினால் அவர் கிறிஸ்தவனாக மாறி தன்னுடைய மீதி இருக்கும் வாழ்க்கையை தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்தார். அவருக்கு விசுவாசமும் வைராக்கியமும் மிக அதிகமாக இருந்ததினால் அவர் 12வது அப்போஸ்தலராக தேர்வு செய்யப்பட்டார். அவர் மற்றவர்களை காட்டிலும் அநேக தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கண்டார். மேலும் அவர் அநேக நிருபங்களை எழுதினார். அது பிற்காலத்தில் புதிய ஏற்பாட்டின் புத்தகங்களானது. அவருடைய முதலாம் சுவிசேஷ பயணத்தில் சவுலின் நாமம் பவுலாக மாற்றப்பட்டது. அவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக இருந்து அநேக தேசங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் மற்ற யாவரும் எரியும் நரகத்தை பற்றியும் நித்திய ஆக்கினையை பற்றியும் போதிக்கவில்லை. இயேசு 2வது முறையாக வந்து அவருடைய சத்துருக்களை பாதபடியில் போடும் மட்டும் ஆளுகை செய்வார் என்று வலியுறுத்தினார். நீதியுள்ளவர்களுக்கும் அநீதியுள்ளவர்களுக்கும் உள்ள உயிர்த்தெழுதலை குறித்தும் இன்னும் மற்ற அநேக உபதேசங்களையும் போதித்தார். பவுலின் வாழ்க்கையில் உள்ள சத்தியத்தின் வல்லமை மிகவும் அதிகமாக இருந்தது. அவருடைய எழுத்துக்களை கற்றுக்கொள்ளுவதனால் நாம் மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகிறோம். அவர் அநேக சுவிசேஷ பயணங்களை மேற்கொண்டார். அவருடைய பயமற்ற தைரியமான பிரசங்கத்தினாலும் எழுத்தினாலும் பயணத்தினாலும் அநேக உபத்திரவங்கள் அடைந்தார். தேவனுடைய ஊழியத்திற்கான அனுதினமும் தன்னை பலி செலுத்தினார். அவர் கல்லெறியப்பட்டு அடிக்கப்பட்டு பட்டினியாக விடப்பட்டு கப்பல் சேதங்களில் அகப்பட்டு மூழ்கி போகும் சூழ்நிலையில் அகப்பட்டு கடைசியாக சிறைச்சேதம் செய்யப்பட்டார். மாம்சத்தில் இயேசுவை பவுல் சந்திக்காவிட்டாலும் அவர் சம்பாஷணைகள் முழுமையடைந்து பலியின் ஜீவியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சுவிசேஷ யுகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு ஓர் அருமையான மாதிரியை விட்டு சென்றார். இயேசு சவுலுக்கு எதிர்ப்பட்டு அவரை கிறிஸ்தவராக மாற்றினார். பாடம் 75. தலைப்பு: அப்போஸ்தலர் பேதுரு. ஆதார வசனம்: ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால். கொர்நேலியு என்ற ஒரு புறஜாதி தேவனிடத்தில் பக்தியாக ஜெபித்து வந்தார். அவர் ஒரு கிறிஸ்தவரோ அல்லது யூதரோ அல்ல. அவர் இயேசுவை அறிந்திருந்து அவரை பின்பற்றி தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த வாய்ப்பு கொர்நேலியுவுக்கோ மற்ற புறஜாதிகளுக்கோ கொடுக்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் கொர்நேலியுவுக்கு தரிசனமாகி தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார் என்றும் பேதுரு என்ற ஒருவர் மூலம் தேவன் அவருடைய சித்தத்தை விவரிக்கப் போகிறார் என்றும் அறிவித்தார். ஆகவே கொர்நேலியு தன்னுடைய 2 வேலைக்காரரை பேதுருவின் வீட்டிற்கு அனுப்பினார். இதற்கு இடையில் தேவன் பேதுருவுக்கு கொர்நேலியுவை பற்றி கட்டளை கொடுத்தார். அந்நாள் வரைக்கும் தேவன் யூத ஜனங்களோடு மட்டுமே தொடர்பு வைத்திருந்தார். இயேசு சிலுவையில் மரித்து 3½ வருடங்களுக்கு பின்
தேவன் சபை வாய்ப்புக்கான சபை வகுப்புக்கான அழைப்பை புறஜாதிகளுக்கும் கொடுத்தார். இதில் கிறிஸ்தவராக மாறிய முதல் புறஜாதி கொர்நேலேயு. இந்நாள் வரைக்கும் நியாய பிரமாணத்தின்படி புறஜாதிகள் மத்தியில் நண்பர்கள் ஏற்படுத்திக் கொள்வதும் அந்த குடும்பங்கள் மத்தியில் திருமணங்கள் செய்வதும் தவிர்க்கப்பட்டதால் பேதுருவுக்கும் மற்றவர்களுக்கும் இது ஒரு புதிய காரியமாக இருந்தது. யூதர்கள் முழுமையாக இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றி இருந்தால் அந்த ஜாதியாரில் மட்டுமே முழு சபையும் தேர்வு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் சிலர் மட்டும் அழைப்பை ஏற்றுக்கொண்டதினால் யூத யுகம் முடிந்தவுடன் இந்த அழைப்பு புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டது. புறஜாதிகள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று பேதுரு ஒரு தரிசனத்தின் மூலமாக தேவனுடைய கட்டளைகளை அறிந்தார். பேதுரு யூதர்கள் சட்டத்தின்படி புசிக்கத்தகாத அநேக விதமான அந்த மிருகங்களை கொண்ட ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்கி வர கண்டார். அப்பொழுது அதை அடித்து புசிக்கும்படி தேவன் பேதுருவுக்கு சொன்னார். இது 3 முறை நடந்தது. இந்த தரிசனத்தை குறித்து பேதுரு சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கொர்நேலேயு வீட்டுக்கு அழைத்து செல்லும்படி 3 புருஷர்கள் வந்தார்கள். பேதுருவும் மற்ற பலரும் உடனடியாக அந்த வீட்டுக்கு சென்றார்கள். கொர்நேலேயுவும் அவர் குடும்பத்தாரும் பேதுரு சொல்ல போகிறதை கேட்க வாஞ்சையோடு காத்திருப்பதை கண்டார்கள். பேதுரு இயேசுவின் உண்மையான சரித்திரத்தை விவரமாக சொன்னார். அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய மனவாட்டியாக அழைப்பு பெற்ற சபை, சுவிசேஷத்தை கேட்ட அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்து சீஷர்களாக மாறுவதற்கான சட்டங்களை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அப்பொழுது பெந்தகோஸ்தே நாளில் யூதர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றது போல அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசக்கூடிய வரத்தை பெற்றார்கள். அனைவரும் கர்த்தருடைய நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று பேதுரு உணர்ந்தார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது சுவிசேஷ யுகம் தொடங்கியது. புறஜாதிகள் சபைக்குள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பேதுருவுக்கு தரிசனம் காணப்பட்டது. பாடம் 76. தலைப்பு: அந்தியோகியாவில் உள்ள சபை. ஆதார வசனம்: அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். எருசலேமை தவிர ஆதிகால சபையின் வரலாற்றில் சிரியாவில் உள்ள அந்தியோகியா பட்டணம் மிகவும் பிரபலமாக இருந்தது. அங்கு புறஜாதிகள் மத்தியில் கேட்கிற காது உடையவர்கள் அநேகர் காணப்பட்டனர். இந்த அந்தியோகியாவில் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் முதலில் வழங்கப்பட்டது. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களைப் போல அந்தியோகியாவில் உள்ள சபை மிக எளிமையாக இருந்தது. அறிவு, ஞானம், சகோதர அன்பு மற்றும் கிறிஸ்தவ ஐக்கியத்தில் வளரவும் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கும் அவர்கள் கூடி வந்தார்கள். மற்ற பட்டணங்களுக்கு ஊழியக்காரர்களை அனுப்ப உதவி செய்தார்கள். பவுல் தன்னுடைய முதல் பயணம் மற்றும் 2வது பயணத்தையும் அந்தியோகியாவிலிருந்து தொடங்கினார். அவருடைய 3வது பயணமும் அங்கிருந்து தொடங்கியது. ஆனால் அது முடியும் முன் எருசலேமில் சிறையில் அடைக்கப்பட்டார். அந்தியோகியாவில் விசுவாசிகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருப்பதை எருசலேமில் உள்ள சகோதரர்கள் கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். துவக்கத்தில் ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட பொழுது இயேசுவின் சீஷர்கள் சிலர் அந்தியோகியாவிற்கு தப்பி சென்று அங்கு இயேசுவை பற்றியும் தேவனுடைய அற்புதமான திட்டங்களை பற்றியும் போதித்தார்கள். அந்தியோகியா சபையில் பர்னபா என்பவர் விசுவாசமுள்ள ஊழியக்காரராக இருந்தார். மத்திய தரைக்கடலின் சீப்ரு எனப்பட்ட தீவில் இருந்தவர். அவர் ஒரு லேவியன், சகல பிரமாணங்களையும் கற்றுத் தேறினவர். பர்னபா என்பதற்கு ஆறுதல் அல்லது உதவியாளர் என்று பொருள். புதிய கிறிஸ்தவர்களுக்கு உபதேசிக்க உதவி செய்யக்கூடிய ஒரு அன்பான தேற்றரவாளனாக இருந்தார். அங்கு தேவனுடைய இரட்சிப்பின் திட்டத்தை குறித்த ஞானத்தை பெறுவதற்கு அநேகர் வாஞ்சித்ததினால் பர்னபாஸ் தனக்கு தெரிந்த சிறந்த ஆசிரியனாகிய பவுலை அனுப்பினார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். பவுலும் பர்னபாவும் அந்தியோகியா சகோதரர்களாலே மிகவும் நேசிக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் யூதர்கள் அவரை வெறுத்து துன்புறுத்தினார்கள். அது மாத்திரம் அல்ல,
அதற்கு பின் ரோம பேரரசர்கள் கிறிஸ்துவர்களை கொடூரமாக சித்திரவதைகளுக்கு கையளித்தார்கள். தாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் இதை ஒரு பொழுதுபோக்காக செய்து மகிழ்ந்தார்கள். தேவன் சபையாரின் விசுவாசத்தை சோதிப்பதற்கு இப்படிப்பட்ட தீமைகளை அனுமதித்தார். இயேசுவை பின்பற்றுபவர்களின் குணலட்சணங்கள் வளர்ச்சியடைய இப்படிப்பட்ட அனுபவங்கள் மிக அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷ யுகம் முழுவதும் சபைக்கு அடிக்கடி இப்படிப்பட்ட கொடூரமான துன்பங்களும் வேதனைகளும் பல வழிகளில் வந்தது. மேலும் இந்த அனுபவங்கள் சபையானது இது போன்ற சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிற உலக ஜனங்களின் மேல் இரக்கமுள்ளவர்களாகும்படிக்கு உதவுகிறது. வரும் யுகத்தில் அனைவரையும் புரிந்து கொண்டு அன்பு செலுத்த சபைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகும். கிறிஸ்தவர்களை சித்திரவதைப்படுத்தி ரோம அரசர்கள் மகிழ்ந்தார்கள். பாடம் 77. தலைப்பு: பெரோயா வேதமானவர்கள். ஆதார வசனம்: அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். மக்கதோனியாவில் உள்ள பெரோயா பட்டணத்து விசுவாசிகள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்ததினால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் மிகவும் பிரபலமானார்கள். அவர்கள் பவுலின் வார்த்தைகளையும் சீலாவின் வார்த்தைகளையும் ஆதாரமில்லாமல் நம்பவில்லை. அவர்கள் மிகவும் சிறிய வகுப்பாராக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசித்ததால் அவர்கள் பெரோயா வேதமானவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாக கூடி பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற இயேசுவின் நற்செய்திகளை படித்தார்கள். ஆதிகால சபை பெரிய கட்டிடங்களிலோ ஆலயங்களிலோ கூடிவரவில்லை. மேலும் அவர்களுடைய கண்காணிகளும் மூப்பர்களும் பொறுப்புக்கேற்ற விலை உயர்ந்த அங்கிகளை அணியவில்லை. எந்த விதத்திலும் அவர்கள் ஏற்றத்தாழ்வை வெளிப்படுத்தவில்லை. சபையில் ஒரே தலையாகிய இயேசுவின் கீழ் வசனங்களை ஆராய்ந்து நிரூபிக்க ஒரே விசுவாசத்தில் உள்ளவர்கள் ஒன்று கூடினார்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இன்றைய வேதமானவர்களுக்கு அநேக மொழிபெயர்ப்புகளும் மற்ற ஒத்த வாக்கிய அகராதிகளும் இன்னும் அநேக புத்தகங்களும் சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கிறது. இவை அனைத்தையும் நம்முடைய வீட்டிலிருந்தே கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பல நூற்றாண்டுகளாக உலகத்தில் சில வேதாகமங்களே இருந்தது. மேலும் அநேகர் படிப்பறிவு அற்றவர்களாக இருந்தனர். இதில் ராஜாக்களும் ராணிகளும் அடங்குவார்கள். இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு படிப்பறிவு உண்டு. சூரியன் அஸ்தமித்தவுடன் நாம் மின்விளக்குகளை எரிய விடுகிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உள்ள காலப்பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றார். மற்ற சந்ததிகளை காட்டிலும் நம்முடைய சந்ததிக்கு இது அதிகமாக பொருந்தும். ரயில் வண்டி, விமானங்கள், விண்வெளி கப்பல்கள், புத்தகங்கள், தொலைபேசிகள், தொலைக்காட்சி பெட்டிகள், வானொலி பெட்டிகள், கம்ப்யூட்டர்கள் அனைத்தும் கற்பனைக்கு எட்டாதவைகளாகும். நாம் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் மட்டுமல்ல, மற்ற இடங்களிலும் சென்று வேத படிப்புகளை கற்றுக்கொள்ளலாம். உலகில் உள்ள பல இடங்களில் நடக்கக்கூடிய மாநாடுகளில் கலந்து கொள்ளலாம். இந்த யுகத்தின் முடிவில் இருக்கும் நாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களின் நிமித்தம் நாம் அதிகமான பொறுப்புகளை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வேதத்தில் கற்றுக் கொடுப்பதை விசுவாசியாமல் இன்றைக்கு அநேகர் இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தேவனுடைய திட்டத்தில் இன்று அவருடைய திட்டங்களை முழுமையாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆகவே நாம் விசுவாசத்தோடு கற்றுக்கொண்டு நம்முடைய குணலட்சணங்களை மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் வளர்ச்சியடைய முயற்சிப்போம். அறிவு பெருகின காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாடம் 78. தலைப்பு: பரிசுத்த ரோம பேரரசு. ஆதார வசனம்: ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அப்போஸ்தலர்கள் மரித்த பின் சபை மற்ற தலைவர்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய அதிகாரத்தை விட
அதிகமானவைகளை கொடுத்தது. ஆதிகால சபையின் மக்கள் படிப்பறிவு குறைவுபட்டதால் பொதுமக்கள் வேதாகமத்தை படித்து புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அநேக தவறுகள் ஏற்பட ஏதுவாக இருந்தது. வல்லமை பெற்று அதிகாரத்தில் இருந்தவர்கள், படிப்பறிவுள்ளவர்கள், ஆயர்களும் பேராயர்களும் மற்ற மத தலைவர்களும் பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படாத தேவனுடைய சத்தியத்திற்கு முரண்பாடானவைகளை போதித்து வந்தார்கள். பேரரசனாகிய கான்ஸ்டன்டைன் கிபி 325 வருடம் எல்லா கண்காணிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினான். துருக்கியில் நிசியா என்ற இடத்தில் கூட்டம் நடத்தினான். ராஜ்யம் பிரிக்கப்படாமல் இருக்க இந்த கூட்டம் நடந்தது. ராஜ்யம் பிரிக்கப்படாமல் இருக்க இந்த கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே இது அரசியலை அடிப்படையாக கொண்டிருந்தது. கண்காணிகள் பல மாதங்கள் விவாதித்தார்கள். இறுதியாக எந்த போதனைகள் மெய்யானது என்று பேரரசனால் முடிவு செய்யப்பட்டது. அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து வழிநடத்துவது மற்றும் திருத்துவம் ஆகிய 2 முரண்பாடான உபதேசங்கள் ஜனங்கள் மேல் கட்டாயப்படுத்தப்பட்டது. இந்த புதிய நீசின் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தேவ ஆவியின் வழிநடத்துதல் இன்றி ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்தது. பரிசுத்த ரோம பேரரசு ஸ்தாபிக்கப்பட்டது. போப் மற்றும் பேரரசனும் சிங்காசனத்தில் பக்கம் பக்கமாக அமர்ந்தார்கள். இது சபைக்கும் அரசாங்கத்திற்கும் நடக்கும் தீர்மானம் என்று அழைக்கப்படுகிறது. நெப்போலியன் போப்பினால் முடிசூட்டப்படுவதற்கு மறுத்த 1799 வருடத்தில் இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. நெப்போலியன் அந்த போப்பை பிரான்ஸ் நாட்டிற்கு சிறைபிடித்து சென்றார். இது போப்புக்கு ஒரு கொடுமையான அனுபவமாக இருந்தது. அந்த காலத்திலிருந்தே போப்பு மார்க்கத்தின் ஆதிக்கம் குறைய ஆரம்பித்தது. கிறிஸ்தவம் வேகமாக பரவியது. அநேகர் இயேசு பிறந்த மற்றும் மரித்த இடத்தையும் காண வந்தார்கள். இயேசுவின் தாய்நாடான எருசலேமை இஸ்லாமிய துருக்கியர்கள் கைப்பற்றும் காலம் வரைக்கும் இந்த பயணங்கள் அமைதியாக நடந்தது. இவர்கள் கிறிஸ்தவர்களை கொடூரமாக நடத்தினார்கள். நூற்றுக்கணக்கான மைல்கள் பயணித்து ஐரோப்பாவில் உள்ள சகல கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து துருக்கியர்களோடு போரிட்டு அந்த புனித ஸ்தலத்தை ஜெயிக்க முடிவு செய்தார்கள். ஆனால் அவர்கள் இயேசுவால் போதிக்கப்பட்ட அன்பையும் மற்றும் நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய விதமே முக்கியம் என்பதையும் மறந்து விட்டார்கள். வாளை எடுப்பவன் வாளால் மடிவான் என்று இயேசு எச்சரித்திருந்தார். சிலுவை போர் வீரர்கள் பரிசுத்த நகரத்தை கைப்பற்ற அவர்கள் எடுத்த அதிரடியான முயற்சியில் அநேக மாசற்ற பொதுமக்களை கொன்றார்கள். நீங்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டிய இடத்தை விட தொழுது கொள்ள வேண்டிய விதம் மிக அவசியம். பாடம் 79. தலைப்பு: இடைப்பட்ட யுகங்கள். ஆதார வசனம்: மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தங்களுக்கு இணங்காதவர்களை கொடூரமாக கொடுமைப்படுத்தினார்கள். சிலர் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள், சிலர் கல்லெறியப்பட்டார்கள் அல்லது கட்டப்பட்டு எரிக்கப்பட்டார்கள். இவை அனைத்துமே தேவனுடைய நாமத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் நீதியின் நிமித்தமும் செய்யப்பட்டது. ஆனால் ரோம பேரரசில் சார்லிமேன் சார்லஸ் தி கிரேட் என்றவர் ஒரு நல்ல ராஜ்யத்திற்கு தேவையான சட்டங்களையும் ஒழுக்கங்களையும் பற்றிய அறிவை நன்கு உணர்ந்திருக்கும் அருமையான அரசனாக இருந்தான். கிபி 800ஆம் வருடத்தில் லியோ 11 என்ற போப் சார்லஸ் மெக்னை பரிசுத்த ரோம பேரரசுக்கு பேரரசனாக முடிசூட்டப்பட்ட பொழுது யுத்தங்கள் முடிவடைந்து சமாதானம் நிலவும் என்று அநேகர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவருடைய ராஜ்யம் தேவனுடையதாக இராததினால் கல்வி கூடங்களும் சட்ட சபைகளும் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டதால் நித்தியமாக நீடிக்கவும் இல்லை, பரிபூரண நீதியையும் கொடுக்கவில்லை. குறுகிய காலமான அவருடைய 14 வருட ஆட்சியில் நவீன நாகரிகத்தை துரிதமாக நடைமுறைப்படுத்தினான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு அது அவருடைய காலமாக இருக்கவில்லை. சிலுவை போர் வீரர்கள், மேற்கில் உள்ள எளிமையான விவசாயிகள்,
பெரிய முதலாளிகளிடம் அடிமைகளாக வேலை செய்யும் முறைகளை தகர்த்து எறிய தங்களால் இயன்ற வரைக்கும் முயற்சி செய்து பொருளாதாரத்தையும் அறிவுபூர்வமான காரியங்களிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ரோம கத்தோலிக்க அரசாங்கத்தின் சபையின் போதனைகளுக்கு விரோதமாக செய்திகளை அநேக ஜனக்கூட்டங்கள் பரப்பினார்கள். பிரான்ஸ், ஸ்பானியா மற்றும் இத்தாலியிலிருந்து வந்த ஒரு வகுப்பினர் ஆல்பிகென்சேஸ் இவர்கள் முழுமையான ரோம திருச்சபையின் சட்டத்திட்டங்களையும் கோரிக்கைகளையும் எதிர்த்தார்கள். இவர்கள் சுயத்தை வெறுத்து சாட்சியான ஒரு பரிசுத்த ஜீவியத்தை வாழ்ந்தார்கள். மேலும் வேத வசனங்களை அவர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள். இவர்கள் ஆன்மீகவாதிகள் என்று கருதப்பட்டார்கள். இவர்கள் தலைமையில் உள்ளவர்களை எதிர்த்து சபையின் உண்மையான கருத்துக்களை ஸ்தாபித்தார்கள். பீட்டர் வால்டோவை பின்பற்றினவர்கள் வால்டோஸ் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் பிரான்சிலிருந்தும் இத்தாலியிலிருந்தும் வந்தவர்கள். வேதாகமம் மற்றும் விசேஷமாக அதில் உள்ள புதிய ஏற்பாடு மட்டுமே கிறிஸ்தவர்களுக்குரிய விசுவாசத்தின் சட்டங்களை கொடுக்கக்கூடும் என்று நம்பினார்கள். இவர்களுடைய பிரசங்கங்கள் மக்களை வேதம் வாசிக்க தூண்டியது. இந்த இரண்டு வகுப்பினரும் திருத்துவ கொள்கைகள் இல்லாதவர்கள். கொடூரமான சித்திரவதைகள் ஆல்பிகென்சேஸ் வகுப்பாரை 100 வருடங்களுக்குள் முற்றிலுமாக அழித்து போட்டது. ஆனால் வால்டென்ஸ் வகுப்பினர் ஆல்பென்ஸ் மலையில் பள்ளத்தாக்குகளில் விரைந்தோடி இந்நாள் மட்டும் அங்கேயே குடியிருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமே அந்த காலப்பகுதியில் வாழ்ந்த வகுப்பினரில் உயிரோடு இருப்பவர்கள். இன்றைக்கும் இவர்கள் இத்தாலியாவில் சுவிசேஷ பணிகளை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். இடைப்பட்ட யுகங்களின் காலப்பகுதிகளில் வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உபத்திரவங்களை அனுபவித்தார்கள். பாடம் 80. தலைப்பு: சீர்திருத்தவாதிகள். ஆதார வசனம்: 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பேரரசுகளின் திட்டங்களிலும் குருக்கள் பேராயர்களுடைய வார்த்தைகளிலும் திருப்தியடையாத மக்கள் அங்கும் இங்கும் இருந்தார்கள். தாங்களே வேதத்தை வாசித்து இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடக்க விரும்பினார்கள். ஆரம்ப காலத்தில் இங்கிலாந்தில் பிறந்த ஜான் வைக்லிஃபும் போஹிமேனாக இருந்த ஜான் ஹஸ் என்ற இருவரும் சீர்திருத்தவாதிகளாக இருந்தார்கள். தேவன் போப்புவின் மூலம் மட்டுமே பேசுவதையும் மக்களிடம் வரி வசூலிப்பதற்கு அதிகாரம் உண்டு என்பதையும் அவர்கள் என்றுமே நம்பவில்லை. எளிதாக வாழ்ந்து சபையில் விசுவாசத்தோடு பணிபுரிந்தவர்களை மெச்சிக்கொண்டார்கள். ஹஸ் தன்னுடைய விசுவாசத்திற்காக எரிக்கப்பட்டார். ஜான் ஹஸ்ஸை போல் சுயாதீனத்தை நேசித்து துன்மார்க்கத்தை அநேகர் வெறுத்து தங்களுடைய விசுவாசத்திற்காக யுத்தம் செய்ய துணிந்தார்கள். இதன் அடிப்படையில் நடந்த அநேக யுத்தங்களில் அநேகர் கொல்லப்பட்டார்கள். வில்லியம் டிண்டேல் என்ற ஆங்கிலேயர் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க அநேகருக்கு உதவிகளை செய்யும் ஒரு அருமையான சீர்திருத்தவாதியாக இருந்தார். அன்றைய தினத்திற்குரிய ஆங்கிலத்தில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். தேவனையும் அவருடைய மக்களையும் சேவித்ததற்காக அவர் எடுத்த முயற்சியின் நிமித்தம் கொல்லப்பட்டார். மார்ட்டின் லூதர் அனைவராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு பிரபலமான சீர்திருத்தவாதியாக இருந்தார். ரோம கத்தோலிக்க கல்லூரியில் குருக்களாக பயிற்சி அளிக்கும் இளைஞர்களுக்கு தலைமை வகித்தார். மற்ற குருக்கள் எழுதினதையும் சபையின் விசுவாசங்களையும் படித்து வந்தார். இந்த கத்தோலிக்க புத்தகங்கள் சகலத்தையும் விவரித்திருக்கும் என்று எண்ணி அவர் வேதாகமத்தை வாசிக்கவில்லை. ஒரு நாள் லூத்தர் புதிய ஏற்பாட்டின் ஒரு பிரதியை வாசித்து புரிந்து கொள்ளுவதற்கு இவ்வளவு எளிதாக இருப்பதை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். சில வசனங்கள் கத்தோலிக்க போதனைகளில் உள்ள அநேக தவறுகளை சுட்டி காண்பித்தது. அநேகருக்கு கல்வியறிவு இல்லாததினால் இந்த துன்மார்க்கமான போதகர்கள் தவறான உபதேசத்தை தந்திரமாக போதித்தார்கள். ஜோஹான் டெட்செல் என்ற ஒரு ஜெர்மானிய துறவி மிக கொடூரமானவனாக இருந்தான். பாவங்கள் செய்யாத போதும் பாவ மன்னிப்பு சீட்டுகளை வாங்கும்படி அனைவரையும் கட்டாயப்படுத்தினான். இப்படிப்பட்ட திட்டத்தினால் ரோம கத்தோலிக்க சபைக்கு செல்வங்களும் ஐஸ்வர்யமும் குவிந்தது. மேலும் இதன் விளைவாக எதிர்ப்புகள் தொடங்கி சீர்திருத்தத்திற்கு வழிவகுத்தது. பாவ மன்னிப்பு சீட்டுக்கு விரோதமாக மார்ட்டின் லூதர் 95 தவறுகளை சபை கதவில் ஆணியடித்து மாட்டினார். அப்போதுதான் அச்சடிக்கும் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது.
ஆகவே இவைகள் அனைத்தும் அச்சடிக்கப்பட்டு அநேக தேசங்களிலுள்ள ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரோம சபை லூதரை இப்படிப்பட்ட விசுவாசங்களை கைவிடும்படி கட்டளையிட்டது. அவர் இவைகளை மறுத்துவிட்டு இன்னும் அதிகமான சீர்திருத்தங்களை செய்து வேதாகமத்தை ஜெர்மானிய மொழியில் மொழிபெயர்த்து லூதரன் சபையை ஸ்தாபித்தார். டைட்டேலும் லூதரும் வேதாகமத்தை மக்கள் வாசிக்கும் மொழியில் மொழிபெயர்த்தார்கள். ஆமேன். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 161 முதல் பாடம் 81 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.